ஆறாம் வகுப்பு இயல் 3 எந்திர உலகம் கவிதைப் பேழை அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆட்சி செய்வோம் வாருங்கள் என்று நமது பாடநூல் ஆசிரியர் குழு அவர்களாகவே இணைந்து எழுதிய பாடல் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில் ஆய்வு செய்கிறார்கள், விண்ணில் ஆய்வு செய்கிறார்கள், கடலில் ஆய்வு செய்கிறார்கள், ஏன் காற்றில் கூட ஆய்வு செய்கிறார்கள். எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். எந்திர மனிதன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு எந்திரன் என்ற படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். மனித உடலின் பாகங்களையும் எந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடலின் பொருள்: மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்துவிட்டான். இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். பாதிக்கப்பட்ட உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கிறான். நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். இதனையே பாரதியார் வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாரதியார் அன்றே நம்முடைய அறிவியலின் வளர்ச்சியை பற்றி கனவு கண்டுள்ளார். அந்த கனவு நனவாகும் காலம் வந்துவிட்டது. இந்த பாடலை எழுதியவர்கள் 6ஆம் வகுப்பு பாடநூல் புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் குழு. நன்றி.